வேதம் சொல்லுது, அவர் அழைச்ச உடனே அவர் கிளம்பி போறாரு. அவன் தான் எங்க போறேன்னே தெரியாம போனானா. அதுதான் கீழ்ப்படிதல். கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாருன்னா, ஏன் எதுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியே இருக்கக்கூடாது. தான் போகும் இடம் இன்னதென்றே தெரியாது. அவனுக்கு அந்த கடவுளே புதுசுதான். ஆண்டவர் அறியாதவன் தான். ஆனா ஆண்டவர் கூப்பிட்டவன அவன் விசுவாசிக்கிறான். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இவர் தான் வானத்தையும் பூமியும் உருவாக்கினார், இவர் என்னை கூப்பிடுறாரு அப்படின்னு விசுவாசிச்சான். அதனால அவர் மேல எல்லா பாரத்தையும் அவர் மேல போட்டு இருக்கிற நம்பிக்கையில அவன் கடந்து போனான். நான் எங்க போறேனே அவனுக்கு தெரியாது. அப்படி கடந்து போனான். கானான் தேசத்துல போய் சேர்ந்தான். இஸ்மவேல் ஈசாக்கை கேலி பண்றப்போ, அம்மாவும் பையனையும் நீ அனுப்பிச்சு விட்டுரு, இனிமே என் பையனோட அவன் சுதந்திரவாளியாக என் கூட இருக்க முடியாது, நீ அனுப்பிச்சு விட்டுருனோடனே அவனுக்கு ரொம்ப மன வருத்தமாயிருது. ஆனா அவன் சொன்ன உடனே அவன் அனுப்பல. அவன் மன வருத்தத்துல இருக்கிறத பார்த்து ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. நீ உன் மனைவியோட பேச்சை கேளு, நீ முதல்ல அனுப்பிச்சு விடுன்னு சொன்ன உடனே மனைவி சொன்னப்போ அனுப்பிச்சு விடல. ஆனா தேவன் சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவோ துக்கம் இருந்தாலும், அவனோட முதல் மகனா இருந்தாலும், பல ஆண்டுகள் கழித்து 96 வயதில் பெற்ற அந்த மகனாக இருந்தாலும் பார்க்காம தாயையும் பிள்ளையும், ரெண்டாவது பையனை நீ எனக்கு பலி கொடுன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல அவன் ஒரு துளி கூட கலங்கின மாதிரி முதல் பையனை அனுப்பிச்சுடுறப்போ கலங்கினான்னு இருக்கும். ஆனா ரெண்டாவது பையனை பலி கொடுக்குன்றப்போ அவன் கலங்கினான் இருக்காது. அவன் காலமே எழுந்து துரிதமாய் தன்னுடைய பையனை கழுத மேலே ஏத்திட்டு கிளம்பிட்டான். எந்த மாதிரியான ஒரு விசுவாசம், எந்த மாதிரியான ஒரு கிரியை இப்படி நமக்கு இருக்குதா? நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருந்தா நிச்சயமாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனையிலும் ஜெயித்து கர்த்தர் நமக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார்.